அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சினிமாவில் முன்பு நடிகையாக இருந்த அவர்கள் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் சரணடைந்த எமது சகோதரி அழக்கூடிய அழுது பேசக்கூடிய ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓத சொன்னார்கள். யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீன், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், இந்த மார்க்கத்தை விட்டு என் உள்ளத்தை புரள செய்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் பணங்களை பார்த்து, பல உச்சபட்ச நடிகர்களை பார்த்து, பல மேடைகளை பார்த்த எம்ம சகோதரிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது வல்ல இடம், இதுவே நிஜம் என்பதை சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அழகாக எமது சகோதரிக்கு புரிய வைத்தது எமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த தவறான எண்ணத்திலிருந்து, தவறான செயல்களில் இருந்து அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு புரிதலை கொடுப்பானாக. செய்த பாவங்களுக்காக எம் சகோதரி எப்படி இன்றும் வருந்துகிறார் தான் செய்த பாவத்திற்காக, அதுபோல நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்து இனிமேல் நான் உனக்கு பாவியாக இருக்க மாட்டேன், உனக்கு கட்டுப்பட்டவனாக, உனக்கு அஞ்சியவனாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பேன் என்ற அந்த ஒரு அல்லாஹ்விடம் ஒரு சத்தியம் செய்து அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாக்கு பிடித்தது போல முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை கடைபிடித்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களாக மாறுவோம். இன்னும் நிறையாக பேசியிருக்கிறாங்க, என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என் சகோதரி. முழு வீடியோ இது, அதில் ஒரு சிறிய பகுதியை தான் உங்களுக்கு இதன் மூலமாக நான் காட்ட விரும்புகிறேன். என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என்பது இன்ஷா அல்லாஹ் தொடராக. எந்த மதத்துல பிறந்தவங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஸ்காலர் கிடையாது, எனக்கு எவ்வளோ தமிழ் பேச வராது. நீங்க நிறைய பேர் எனக்கு திட்டிருப்பீங்க, நிறைய பேர் எனக்காக துவா செஞ்சிருப்பீங்க, கரெக்ட் தானே? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் பாருங்க, இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அது எவ்வளோ இதுக்கு தப்பு செஞ்ச சரி என் விதியில இருந்தது. அந்த பாவம் எல்லாரும் செய்யணும்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லிட்டாங்க, அழகா இருக்கீங்க, ஓ நாங்க நடிக்க ஆகலாமா? இவங்க எல்லாரும் எப்படி பர்தாவோட இருப்பாங்க, நாங்க ஜீன்ஸ் மினி ஸ்கர்ட், ஹலால் ஃபுட் இருக்காதான் நம்ம அங்க போய் சாப்பிடுறோம். நம்ம உட்கார்ந்து என்ன பண்றோம்? 40 வருஷம் இந்த பொண்ணு என்ன ஆட்டம் ஆடிட்டு வந்து எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அல்லாஹ் எனக்கு இங்க நிக்க வச்சுட்டாங்க உங்களை எல்லார்கிட்ட பேசுறதுக்கு. சாகிறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வைஃப் இருந்தாங்க, 9 பொண்டாட்டி இருந்தாங்க வீட்டில். ஆனால் ஒரு பட்டன் ஒடிஞ்சாலும் அவங்களே அவங்க கையால் அதை தைச்சிட்டு இருப்பாங்க அவங்களோட துணி. சில பேர் வந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க, how do you feel about hijab? நிறைய வாட்டி சில லேடிஸ்க்கு ஹிஜாப் போட்டுட்டு தப்பு பண்ணுறதை பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கரெக்டான ஹிஜாபி இல்லைன்னா டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் இட். அதை நீங்கள் எனக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட இதை போயிடுச்சுன்னா நான் என் வாழ்க்கையே போயிடும். யா அல்லாஹ், நான் இப்போ அந்த பயத்தோடயே சாகணும். ஆமீன் சொல்லுங்க ப்ளீஸ். ஆமீன். நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு முஸ்லிம் பெண் அப்படி வாழக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காமெடியாக இருக்கும் ஆனால் சொல்லிக்கிறேன். நான் நமாஸ் படிக்காத நேரத்தில் கூட உங்களோட தலையத்தை எதை மாற்றும்? யாருக்கு பதில் தெரியும் அதுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஒரு நெகிழ்வான தருணம். அவங்களுக்கு 2 கண்களும் தெரியாது. மும்தாஜ் முன்னாடி ஓதணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. மேடையில போய் ஆடிருக்கேன், விம்பிள்டன்லயே ஆடிட்டேனே. ஆனா இந்த கூட்டத்துக்கு முன்னாடி அந்த விம்பிள்டன் எதுவுமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.